வணக்கம் தோழர்களே. ஒரே ஒரு சம்பவம் தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆடி போயிருக்கிறது. ஊடகங்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள், சங்கிகள் அரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மோடி எல்லாம் மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்காரு. ஒரே சம்பவத்துல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பதற வச்சிருக்கிறோம். அப்படி என்ன சம்பவம்? 2025-26க்கான பட்ஜெட் நாளைக்கு தாக்கல் செய்ய போறாங்க. நம்ம ரூபாய்க்கான சின்னம் எது? இந்தியா முழுக்க இப்படி ஒரு வடமொழி ஆற போட்டு மேல 2 கோடு, இதுதான் ரூபாய்க்கான சிம்பலா 15 வருஷமா இருக்கு. ஆனா அதை ஒட்டச்சு ரூபாய்க்கான சிம்பலை ரூ அப்படின்னு மாத்தி ஒரு வீடியோவை வெளியிட்டு அதை ஒரு பிரஸ் மீட்டை வச்சு சொல்லி நாங்க ரூபாயை ரூ அப்படின்னு அழைக்கிறோம், பட்ஜெட்டை நாங்க அப்படிதான் தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டாங்கல்ல. இந்த ரூ என்கிற இந்திய அளவில் இருக்கிற லோகோவை உடைச்சிட்டு தமிழ்ல நான் இப்படித்தான் போடுவேன் அப்படின்னு சொன்னார்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். முடிஞ்சிச்சுங்க, மொத்த கூட்டமும் கதறாமிச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஹேஷ்டேக் என்ன தெரியுங்களா? நேத்து தமிழ்நாடு பட்ஜெட் 2025. என்னவா? தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் 2025. இன்னொன்னு தமிழ்நாடு லீட்ஸ். இந்த ஹேஷ்டேக் தான் நேத்து இந்தியா முழுவதும் பரவலாக பேசியது. ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது. தமிழ்நாட்டுக்குன்னு அடையாளம் இருக்குங்க, தமிழ்நாட்டுக்குன்னு பண்பாடு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு போர்க்குணம் இருக்கு. எதற்கும் கை கட்டி அடங்கி போற ஆட்கள் நாம இல்ல. அதை இந்த ரூலையும் நம்ம காமிச்சுட்டு இருக்கோம். பாருங்களேன். பாத்தீங்கல்ல, சும்மா தெரிக்க விட்ட வீடியோவா இருக்கா? இத பார்த்துதாங்க கதறிட்டு இருக்கிறாங்க. இதுல ரொம்ப கதறினது யாருன்றீங்க? நிதியமைச்சர் நிர்மலா பயங்கரமா கதறிருக்காங்க. அவங்கதான் சவுண்ட் கொடுத்தாங்கன்னா வேற லெவல் விடுவாங்கல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஆர் சிம்பலை தூக்கிட்டு ரூ சிம்பலை போட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்கு தமிழ்நாடு அரசு. அதுலயும் குறிப்பாக இது எப்படி தெரியுமா இருக்கு? பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னவா? பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை. நாம தான் இப்படி ரூவை போடுறது மூலமா பிரிவினைவாத மனநிலையை உருவாக்குறோமா? இது ஒரு ஆபத்தான மனநிலையா? யாரு யாருக்கு பாடம் நடத்துறாங்கன்னு பாருங்க. நீங்க தான் தேர்தலின் போது நீங்க 2 பசுமாடு வச்சிருந்தீங்கன்னா ஒன்ன பிடிச்சிட்டு போயிருவாங்க, உங்க தாலியை அறுத்துட்டு போயிருவாங்க. இப்படிலாம் உருட்டி விட்டு இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்துறது யாரு? நீங்க. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டையை மூட்டி விட்டு கலவரத்தை தூண்டி விட்டது யாரு? நீங்க. இங்கே இந்து நாடு அப்படின்னு உருட்டி விட்டது யாரு? நீங்க. நேத்து கூட ஹோலி பண்டிகைக்கு முன்னாடி ஒரு மசூதியை இடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் பெரிய ஆயுதங்களோட போய் உள்வேலை பார்த்திருக்கிறாங்க. அதை நம்ம டீட்டெயிலா பேசணும். இந்த கேடுகட்டத்தனத்தை உருவாக்கியது யாரு? நீங்க. மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் மொழியை அழிச்சொழிச்சுட்டு இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் புகுத்தணுன்றதுக்காக அயோக்கியத்தனமா பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு மும்மொழி மும்மொழி மும்மொழின்னு முக்கிறது யாரு? நீங்க. இன்னொன்னு, எங்க கிட்ட எல்லா வரிப்பணத்தையும் சொரண்டி எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு ஆதரவா இருக்கிற நீங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி வழங்குறது யாரு? நீங்க. இப்ப புரியுதுங்களா? இங்க எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க, ஆனா நாங்க எங்க அடையாளத்தை வச்சோம்னா உங்களுக்கு எரியுது. அந்த அம்மா கேக்குறாங்க, 2010 காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த சின்னத்தை உருவாக்கும் போதே நீங்க ஏன் எதுக்கல? ஒண்ணு ஞாபகம் வைங்க, ரொம்ப தெளிவாவே நாங்க சொல்றோம். எப்ப எதை எதிர்க்கணும்னு தோணுதோ அப்ப அதை எதிர்ப்போம். ஏன் 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கல்விக்காக போராடல? ஏன் 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சமூக நீதிக்காக போராடல? அப்படின்ற கிறுக்குத்தனமான கேள்வியெல்லாம் இங்க வந்து கேட்கக்கூடாது. காரணம், இப்ப எங்களுக்கு அத்தியாவசியமா படுது எங்க அடையாளம். அதனால எங்க அடையாளத்தை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற ஒரு கும்பலுக்கு மத்தியில, எங்க அடையாளத்தை இழிவா நினைக்கிற ஒரு கும்பலுக்கு மத்தியில எங்கள் அடையாளத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கோம். அதனால உயர்த்தி பிடிக்கிறோம். இப்பதான் உங்க அடக்குமுறையும் ஓவரா இருக்கு. அதனால அடங்காத எழுச்சியோடு தமிழ்நாடு எந்திரிச்சு நிக்குது. இப்ப புரியுதா உங்களுக்கு? முன்னாள் திமுகவினுடைய எம்எல்ஏ எஸ் தர்மலிங்கத்தோடைய பையன் உதயகுமார் அவர்கள் தான் இந்த உருவாக்குனாங்க. ஒரு தமிழனுடைய படைப்பவே ஒழிச்சு கட்ட நினைக்கிறாங்க. அப்பப்பா,
தமிழன் மேல என்ன பற்று, என்ன பாசம், என்ன மரியாதை. ஏமா நீங்க தானம்மா முந்தா நாள் பேசுனீங்க 4000 வருஷம் பண்பாடு, 4000 வருஷம் கலாச்சாரம், 4000 வருஷம் இது பொம்பளைய புடைய பிடிச்சி இழுத்துக்கிறதானா அப்படின்னு கேட்டது யாரு? நீங்க தானே, இந்த வாய் தானே. இன்னொன்னு கேட்டீங்களே, இந்த பெரியார் யார் தெரியுமா அப்படின்னு உட்கார்ந்து வாசிச்சிங்களே, நீங்க தானே. எங்கள் அடையாளத்தை, எங்களுடைய உரிமையை கேலி கூத்தாக பேசுனது நீங்க தானே. என்ன திடீர்னு தமிழர்கள் மேல பாசம் ஒத்துட்டு வருது? உதயகுமார் என்கிற தமிழன் படைத்து அது நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு உதயகுமாரை இழிவுபடுத்தணுன்றது நோக்கம் இல்ல. எங்களுக்கு உதயகுமாருடைய படைப்பை காலி பண்ணணுன்றது நோக்கம் இல்ல. எங்கள் மீது ஒரு மொழியை திணிக்கிற உனக்கு பாடம் கற்பிக்கணும், அதுதான் எங்க நோக்கம். அதுல கூட அரசு நல்ல விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஏங்க நாங்க ஏன் வேற ஒரு மொழியினுடைய அடையாளத்தை எங்களுடைய பணத்துக்கு நாங்க வச்சுக்கணும்? தேவநாகரி மொழியில் இருக்கிற இந்த ஆர் என்பதை நாங்க ஏன் பயன்படுத்தணும்? நாங்க எப்ப இருக்கிற ரூன்ற எங்களுடைய மொழி சொல்ல நாங்க பயன்படுத்துறோம். இது தாய்மொழிக்கான பற்றுங்க. 15 மொழி அலுவல் மொழியா அந்த இந்தியா அங்கீகரிச்சிருக்கல, அதுல ஒரு மொழியில தான் நாங்க வச்சிருக்கோம். இது என்ன சட்டத்திற்கு புறம்பானது? இதுல என்ன வேறுபாட்டை கண்டுட்டீங்க? இதுல என்ன ஆபத்தான மனநிலையை கண்டுட்டீங்க அப்படின்னு போட்டு உடைத்திருக்கிறது. இதை தாண்டிங்க வட இந்திய ஊடகங்கள் இருக்காங்கல்ல, வேற லெவலுக்கு புலம்புற அவ்வாவா அப்படியே பயங்கரமா பிரேக்கிங் நியூஸை போட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கோடி மீடியானா மோடியினுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிற மீடியாக்கள். அவங்க வழக்கம் போல கதறி இருக்காங்க. அந்த மீடியாவிலையும் போய் உட்கார்ந்து பலரும், புத்திசாலிகள் பலரும், அறிவு ஆன்றோர்கள் பலரும் தெரிக்க விட்டுருக்காங்க. நான் கூட தி மிரர் அப்படின்னு ஒரு டிவி இருக்கு இல்லையா, அதோடைய டிபேட்டை கேட்டேன். வேற லெவல் ஒருத்தர் பொழந்து பொழந்திருக்காரு. அந்த அம்மா கேட்குறாங்க, என்னங்க மொழி பெருமை பேசிட்டு இருக்கா தமிழ்நாடு அப்படின்னு கேட்கும்போது, இந்த வார்த்தையே தப்பான வார்த்தைன்றார். இந்த வார்த்தையே தப்பான வார்த்தை. இது மொழி பெருமைக்கான வேலையை பார்க்கல, தன் அடையாளத்திற்கான வேலையை பார்க்கிறது தமிழ்நாடுனர். அவர் வடக்க இருக்கிறவர், டெல்லியில இருக்கிறவர். அவர் சொல்றாரு தன் அடையாளத்தை பார்க்கிறாங்க. நீங்க எப்படி ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் உப்பை இந்தியர்கள் அடையாளமா காந்தி மாத்தினாரோ, வெள்ளக்காரன் கோட்டு சூட்டும் போடும்போது நான் கதர் துணி தான் அணிவேன், அதுதான் ஏன் அடையாளம் அப்படின்னு எதிர்த்து நின்னாரோ, இந்த செயல் திட்டத்தை தான் இப்போ இங்க தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கு. நீங்க மொழியை திணிக்க அரசு அப்படித்தான் செயல்படும். இன்னொன்னு, வட இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் வரலாறை படிங்க, மானுடவியலை படிங்க. அதுவும் தென்னிந்திய வரலாறும் மொழியும் அவங்களுடைய தனித்த பண்பாடும் அடையாளமும் 4000 5000 ஆண்டு பழமையானது. முதல்ல படிங்கன்னு போட்டாரே ஒரு போடு, வேற லெவலுங்க. இதுக்கு இடையில நம்ம பிள்ளைங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டிருந்த அந்த பதிவுக்கு கீழே அவங்க இதுவரை போட்ட பதிவுல ஆர் அப்படின்ற சின்னத்துக்கு பதிலாக ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல, அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கி மொத்தமா போட்டு செதைச்சு விட்டாங்க அந்த அம்மாவை. பாருங்களேன். ஏன்னா நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா ரூன் போடுறது நமக்கு பழக்கம். அந்த ரூன் போடுற பழக்கத்தை வச்சு அந்த அம்மா எழுதி கணக்கு காட்டுறாங்க. அதை பூரா புடிச்சிட்டு வந்து நம்ம ஆளுங்க போட்டு வெளுத்தாங்க பாருங்க, வேற லெவல் சம்பவங்க. இதோட அண்ணாமலை பாருங்க, ஒரு தமிழர், இங்க எல்லா இந்திய ஊடகங்களும் ஒரு தமிழரை இழிவுபடுத்தணும் அப்படின்னாங்க உருட்டி விட்டுட்டு இருக்கு. ஆனா ஞாபகம் வைங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தாங்க நிம்மதியா தூக்கம் வரும். ஏன் தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கிற சங்கி பயல்கள் தான் எல்லாருக்கும் அஜெண்டா கொடுத்துட்டு இருந்தான். எல்லாரையும் கதற விட்டுட்டு அவன் ஒரு அஜெண்டா பண்ணுவான், அந்த அஜெண்டாக்கு எதிர்த்து அவன் தான் ஒரு செயல் திட்டத்தை வகுத்து கொடுப்பான். அதுக்கு எதிராக நம்ம நின்று செயல்பட்டு இருப்போம், அதுக்கு எதிராக நம்ம மக்களை தட்டிட்டு இருப்போம். ஆனா முதல் முறையாக தமிழ்நாடு அடிச்சு ஆடி ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்கோம். காவிகள்லாம் கதறிட்டு இருக்கான். கடந்த 15 நாளா சரியான சம்பவங்களை நடத்தி அவங்களை கதற விட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதான் நம்ம அண்ணாமலை இருக்கார் பிள்ளைல, அவரை தான் சொல்றாரு, பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு. நிப்பாட்ட அண்ணாமலை, உன் தேர்தல் பத்திரத்திலே ரூவான் தான் போட்டிருக்கேன்னா அதையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க பாருங்க. ஆக நீங்க என்ன பேசுறீங்க, இன்னைக்கு ஏன் கதறீங்க அப்படின்றத ஆதாரபூர்வமாக அடிச்சு ஓட விட்டது தமிழ்நாடு. இதுக்கு இடையில நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, வச்சு செய்வாங்க பாஜகவை. அவங்க நேத்து ஒரு வீடியோ போட்டு இந்தியா முழுதும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுல என்ன தெரியுமா, உத்தரப்பிரதேசம் இருக்கார்ல யோகி ஆதித்யநாத், நீங்க எல்லாம் உங்க நிதியமைச்சர், நிதி ஆள்ற அதிகாரிகள் எல்லாரையும் ஊத்துனாங்க, தமிழ்நாட்டுக்கு அனுப்பியா? தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க. தமிழ்நாட்டில் போய் பட்ஜெட் போறதை பார்த்துட்டு வந்தாது போடுங்க. தமிழ்நாட்டில் எம்கே ஸ்டாலின் போடுற அடிச்சு ஆடுறாரு பாருங்க, அதை போய் பார்த்துட்டாவது போடுங்க. ஏன்னு அந்த அம்மா ஒரு வீடியோ பாருங்களேன். योगी जी कह रहे हैं कि
मस्जिद जाने की कोई जरूरत नहीं है। अरे आपके राज्य में मस्जिद जाने की दिक्कत है, आपके राज्य में बाहर नमाज पढ़ लो तो दिक्कत है, आदमी करे तो करे क्या? होली या तो आप अपने फाइनेंस डिपार्टमेंट जाओ एक बार, या चले जाओ एमके स्टालिन के पास। हेलो स्टालिन सार, गुड गवर्नेंस सार, गुड लीडरशिप सार, टीचर। நமக்கு என்னன்னா, தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள், தமிழர்கள் ஜனநாயகமற்றவர்கள், தமிழர்கள் திருடர்கள், தமிழர்கள் துரோகிகள், இப்படி பேசிட்டு இருந்த சங்கி கும்பல் திடீர்னு தமிழர்கள் குறித்து அக்கறையோடு பேசுறாங்க. நாங்கெல்லாம் எத்தனை அரசியலை பார்த்தவங்க உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு எப்பவுமே அதிகாரத்துக்கு கை கட்டி நின்ன நாடே கிடையாது. நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டில் பிறந்தோன்னு. ஏன்னா அதிகாரம் ஒன்றியம் போடுற எல்லா கட்டளைக்கும் கையை கட்டி நின்றுக்கிட்டு உள்ளேன் ஐயா சரிங்க ஐயா அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. நீங்க எல்லாத்துலயும் எடுத்துக்கோங்க, எல்லா ஊர்லயும் எல்லா மாநிலங்களையும் 50% இடஒதுக்கீடு. நாம தான் 69% வைத்திருக்கிற ஒரே மாநிலம். போராடி 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 வாங்கி வச்சிருக்கோம் நமக்கான இடஒதுக்கீட்டை. அதுலயும் உள் ஒதுக்கீடு குறித்து பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்டை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொடுத்ததே நாம தான். ஞாபகம் வைங்க. அதோட சார்ந்து கல்வியையும் மருத்துவத்தை இலவசமா கொடுக்கிற மாநிலம் நாம தான். அதுலயும் குறிப்பா கல்வியில மதிய உணவை கொடுத்துட்டு இருந்த நாம காலை உணவை சேர்த்து கொடுத்து எல்லா உபகரணையும் சேர்த்து கொடுத்து 1000 ரூபாயை கையில கொடுத்து எல்லாபடி நல்லபடியா படிச்சுவா அப்படின்னு சொன்ன மாநிலமும் தமிழ்நாடு தான். எல்லாம் தீட்டு, கோயிலுக்குள்ள நீ வராத, கோயிலுக்குள்ள வந்தா உன சுற்றுவேன், கோயிலுக்குள்ள வந்தா உன வெட்டிடுவேன் அப்படின்னு இந்தியா முழுதும் உருட்டிட்டு இருக்கும் போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு பொலந்து விட்டு மொத அதை திட்டமிட்டு வெளியே வந்து சட்ட போராட்டத்தை நடத்தி சங்கிகளோடு மல்லு கட்டி அமல்படுத்தியதும் தமிழ்நாடு தான். மும்மொழி கொள்கைன்னு எல்லா மாநிலத்திலும் தெரிஞ்சு பார்த்தானுங்க. ஆனா கடைசி வரையும் ஒத்த கால நின்று அடிச்சு ஆடி போராட்டம் நடத்தி கண்ணில் கடப்பற விட்டு ஆட்டி இருமொழி கொள்கை தான் அப்படின்னு அதை சக்சஸ் பண்ணி காட்டின ஒரு கூட்டமும் தமிழ்நாடு தான். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? நாமெல்லாம் அடக்குனா அடங்கி போற ஆளே கிடையாது. அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு மக்களை கையில வச்சுட்டு சங்கிகளை அடிச்சு ஆடுனா ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிறது. மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அத்தனை பேரும் ஒத்துமையா தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கறாங்க, சங்கிகள் கதறாங்க. இதுதான் சம்பவம்.